சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். டீசலின் புதிய விலை இன்றிரவு 12 மணி தொடங்கி நடப்புக்கு வருகிறது. புடி மடானி திட்டத்தின் கீழ் பயனர்களுக்கு 200 ரிங்கிட் உதவித் தொகை. உயிரை பலி கொண்ட பள்ளி சுற்றுலா பேருந்து விபத்து, கல்வி அமைச்சு ஆய்வறிக்கை பெறும். உதவித் தொகை அகற்றப்பட்ட டீசல் லிட்டருக்கு 3 ரிங்கிட் 35 சென்னுக்கு விற்கப்படும். தீவகற்ப மலேசியாவில் உள்ள எல்லா எண்ணெய் நிலையங்களிலும் இன்று நள்ளிரவு 12 மணி தொடங்கி அந்த புதிய விலை நடப்புக்கு வருகிறது. அதேவேளை தகுதியுடைய 30,000 பேர் புடி மடானி உதவித் தொகையை நாளை தொடங்கி பெறுவர் என 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா ஹசிசான் தெரிவித்தார். டீசலுக்கான விலை சந்தை விலைக்கு ஏற்ப மிதக்க விடப்படுவதால் ஒவ்வொரு புதன்கிழமையும் அதன் விலை அறிவிக்கப்படும். டீசலுக்கான உதவித் தொகை சீரமைக்கப்பட்ட அதேவேளை டீசல் இயந்திர வாகனங்களை கொண்டிருக்கும் 30,000 பேருக்கு மாதம் 200 ரிங்கிட் உதவித் தொகை வழங்கப்படும். புடி மடானி திட்டத்தின் கீழ் அவர்கள் அந்த பலனை பெறுவர் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா கூறினார். இந்த இலக்கிடப்பட்ட உதவித் தொகை திட்டத்தின் வாயிலாக அரசாங்கம் இழப்புகளையும் நிதி கசிவு நடவடிக்கைகளையும் தடுக்க இயலும். அதன் வாயிலாக மிச்சப்படுத்தப்படும் ஆண்டுக்கு 400 கோடி ரிங்கிட் மக்கள் நல்வாழ்வு, அடிப்படை வசதி, கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா விளக்கினார். குவாந்தன் செகாமட் சாலையில் பஹாவ் முச்சந்தி அருகே ட்ரெய்லரும் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 1:30 மணிக்கு நேர்ந்த அந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 36 பேர் பலத்த காயத்துக்கு இலக்கானார்கள். மலாக்கா ஜராம் மஸ்ஜித் தானா தேசிய பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள், மாணவர்கள் 38 பேர் திரங்கானுவில் உள்ள பள்ளிகளுடன் நடத்தப்படும் திறன் மதிப்பாய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த துயரம் நேர்ந்ததாக ரோம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் நூர் அஸ்மான் யூசுப் தெரிவித்தார். துன் அப்துல் ரசாக் நெடுஞ்சாலையில் அவ்விபத்து நேர்ந்ததை பஹாங் தீயணைப்பு மீட்பு படையினர் உறுதி செய்தனர். அந்த விபத்தில் பள்ளி ஆசிரியரான 48 வயது ஹஸ்னாத்துல் அடிலா ஹசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்தின் 2வது ஓட்டுநரான 29 வயது முகமது அடி ஹசன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மரணமடைந்தார். குவாந்தானில் உள்ள தெங்கு அம்பான் ஹவ்சான் மருத்துவமனையில் பலத்த காயங்களுக்கு இலக்கான மற்றுமோர் ஆசிரியரான 60 வயது ஹம்சா ஹமாட்டின் உயிர் பிரிந்தது. விபத்தில் காயமுற்ற இதர பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் தகவல்கள் வழங்க முன்வருமாறு போலீஸ் கேட்டுக்கொண்டது. இந்த வழக்கு 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41 உட்பிரிவு 1 கீழ் ஆய்வு செய்யப்படுகிறது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்த ஆசிரியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். விபத்துக்கான காரணத்தை அறிய அதன் முழு ஆய்வு அறிக்கையை பெறுவதற்கு கல்வி அமைச்சு முயன்று வருகிறது. அதேவேளையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் நலனும் காக்கப்படும் என அமைச்சர் உறுதி வழங்கினார். அவர்களுக்கு மனநல ஆலோசனைகளும் உதவிகளும் வழங்கப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை நல்லடக்கம் செய்ய மலாக்கா மாநில இஸ்லாமிய மன்றம் உதவிகள் நல்கும் என மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். அதோடு அந்த கோர விபத்தில் பலியானவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மரணத்திற்கு இரங்கலை தெரிவித்ததோடு அதன் அண்மைய தகவல்கள் குறித்து தமது தரப்பும் அவ்வப்போது கண்காணிக்கும் என்று அவர் தனது ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளார். மொட்ஸாம் ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காயம்
ஊனமுற்ற பயணிகளுக்கு மலாக்கா மாநில பொதுப்பணி அடிப்படை வசதிகள், பொது வசதிகள் மற்றும் போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஹமீத் மைதீன் பஷீர் உரிய உதவிகளை வழங்கி வருகிறார். அனைத்துலக நிலையில் பாலஸ்தீன விவகாரத்தில் மீண்டும் அதன் நிலைப்பாட்டை தற்காத்தது மலேசியா. வளரும் 8 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மன்றத்தின் அவசர கூட்டத்தில் 4 முதன்மை கூறுகளை முன்வைத்தார் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசன். காசாவில் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தத்தை செயலாக்க D8 நாடுகள் ஒருமனதாக ஆதரவு வழங்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இஸ்ரேலுக்கான நிதியையும் உதவிகளையும் நிறுத்தும் அதே வேளையில் அந்நாட்டுடன் பொருளாதார உறவையும் துண்டிக்குமாறு டத்துஸ்ரீ முகமது ஹசன் கேட்டுக்கொண்டார். அந்த நாட்டுக்கு வழங்கப்படும் ஆதரவு நேரடியாக யூத படையின் நடவடிக்கைகளுக்கு வலுவூட்டுகிறது. துருக்கியில் நடைபெறும் D8 அவசர கூட்டத்தில் மலேசிய குழுவுக்கு டத்துஸ்ரீ முகமது ஹசன் தலைமையேற்றுள்ளார். காசா மண்ணில் ஏதிலிகளாக தவிக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு மாந்தநேய உதவிகள் சென்று சேர்வதை D8 உறுப்பு நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவை மலேசியா தொடரும். காசாவில் மாந்தநேய செயல்பாடுகளுக்கான அவசர கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பங்கேற்பதன் வாயிலாகவும் அது மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ முகமது ஹசன் குறிப்பிட்டார். அடுத்த வாரம் ஜார்டனில் நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ள சிறப்பு கூட்டத்தில் தாம் பங்கேற்க உள்ளதை அமைச்சர் சுட்டினார். பாலஸ்தீனர்களுக்கு உதவ மலேசியா தொடர் கடப்பாட்டை கொண்டிருப்பதால் ஜார்டனின் 2ஆம் அரசரும் எகிப்திய அதிபர் அப்டெல் ஃபத்தா எல் சிசி மற்றும் ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ் ஆகியோர் அந்த சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த கூட்டத்தில் மலேசியாவை நிகர்த்து பங்கேற்கும் அதிகாரப்படியான குழுவுக்கும் தாம் தலைமையேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பிட்ட பயணத்தின் போது எகிப்து வெளியுறவு அமைச்சரை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்த சந்திப்பின் போது காசாவுக்கு மாந்தநேய உதவிகளை வழங்க இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்படும் என டத்துஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். இருமொழி பாடத்திட்டம் DLPக்கு பினாங்கில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் சில எதிர்ப்பு தெரிவித்த விவகாரத்தை கையாள ஆக்ககர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான கலந்துரையாடல்கள் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் நேர்மறை எதிர்வினைகள் கிடைக்கப்பெறுவதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்தார். இருமொழி பாடத்திட்டம் அதன் இலக்கை எட்டுவதற்கான வழிகாட்டியின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. அவ்வகையில் எல்லா தரப்புகளும் அந்த வழிகாட்டியை புரிந்து கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடத்தப்படுகிறது. மாணவர்களுக்கிடையே மலாய் மொழியை மாண்புறச் செய்யும் அதேவேளை ஆங்கில மொழியையும் வலுப்படுத்தும் கொள்கையின் அடிப்படையில் DLP திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வகையில் பினாங்கு கல்வித்துறை களத்துக்கு சென்று அந்த பாடத்திட்டம் குறித்து விளக்குவதாக அமைச்சர் கூறினார். இத்தகைய நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பினாங்கு ஊடகத்தார் மன்ற குடும்ப நாளை துவக்கி வைத்த பின் ஃபர்லினா செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டரசு அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவற்றின் அதிகாரம் தொடர்பிலான சட்ட புரிதல் வேறுபாடு குறித்த சில விவகாரங்கள் சீராயப்படுகின்றன. அந்த சீராய்வை 1963 மலேசிய ஒப்பந்த நுட்ப செயற்குழு மேற்கொள்ளும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நீர்வள, நில, வரி முதலியவை குறித்த அரசு அதிகாரத்தை சீராய்வதும் அதில் அடங்கும் என துணை பிரதமர் குறிப்பிட்டார். சரவா மாநில அரசின் நிலவள அதிகாரம் குறித்து அவர் கருத்துரைத்தார். நிலம் தொடர்பிலான அதிகாரம் மாநில அரசிடம் உள்ளது. வரி நிர்ணய அதிகாரம் கூட்டரசு அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. எனவே இதுபோன்ற விவகாரங்கள் ஆராயப்பட வேண்டும் என்றார் அவர். கடந்த மே 28ஆம் நாள் MA 63 செயலாக்க நடவடிக்கை மன்றத்தின் கீழ் உள்ள நுட்ப செயற்குழுவின் கூட்டத்தில் அந்த சீராய்வு குறித்து முடிவெடுக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். கடந்த 6 மாதங்களில் நடைபெற்ற 36 மடானி கூட்டுறவு விற்பனை திட்டங்களில் 90,000த்திற்கும் அதிகமானோர் பலனடைந்துள்ளனர். அவற்றில் 36 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் டத்து ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
மக்களின் வாழ்க்கை செலவின நிதி சுமையை குறைக்க குறிப்பிட்ட விற்பனை திட்டங்கள் பெரும் பங்காற்றின. மடானி கூட்டுறவு விற்பனை திட்டங்களை விரிவுபடுத்த தமது அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளதாக டத்தோ ரமணன் குறிப்பிட்டார். சந்தை விலையை காட்டிலும் குறைவாக பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதால் மக்களின் நிதி சுமை பேரளவில் குறைகிறது என்றார் அவர். குஸ்கோப் ஏற்பாட்டிலான அந்த விற்பனை திட்டத்தில் இன்றியமையா பொருட்களுக்கு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் சுங்கைபுலோவில் தியாக திருநாளை முன்னிட்டு நடைபெறும் கூட்டுறவு விற்பனை திட்டத்தில் கலந்து கொண்டு டத்தோ ரமணன் உரையாற்றினார். மலேசியாவுக்கு 4 நாட்கள் வருகையளித்த நியூசிலாந்து துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இன்று தாயகம் திரும்பினார். KLIA கோலாலம்பூர் அனைத்துலக வானூர்தி நிலையத்திலிருந்து இன்று காலை 10 மணி அளவில் அவரது சிறப்பு விமானம் நியூசிலாந்து நோக்கி புறப்பட்டது. கடந்த 4 நாட்களுக்கு மலேசியாவில் அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த வின்ஸ்டன் பீட்டர்ஸ் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வாரை நேரில் சந்தித்து பேசினார். மலேசிய நியூசிலாந்து இருவழி உறவை மேம்படுத்துவது தொடர்பில் இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். குறிப்பாக எரியாற்றல் மாற்றம், வர்த்தகம், முதலீடு, தற்காப்பு போன்ற விவகாரங்கள் அதில் நுண்ணோக்க பெற்றன. தற்போது நடப்பில் உள்ள வியூக கூட்டமைப்பு திட்டத்தை வலுப்படுத்துவது தொடர்பிலும் பேச்சுகள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு நியூசிலாந்துடன் வர்த்தக பங்காளியாக இருந்த 2ஆம் மிகப்பெரிய நாடாக மலேசியா விளங்குகிறது. இதுவரையில் 632 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தகம் மேற்கொள்ள பெற்றது. கிளான் புலாவ் இண்டாவில் உள்ள பலாபுஹான் பாராட்டில் 14 கொள்கலன்களில் தீ பிடித்தது. 6 கொள்கலன்களில் தீ அணைக்கப்பட்ட வேளை எஞ்சிய 8 கொள்கலன்களில் தீயை அணைக்க தீயணைப்பு மீட்பு துறை போராடி வருகிறது. நேற்றிரவு எரிய தொடங்கிய அந்த 14 கொள்கலன்களில் 6இல் தீயை அணைக்க இன்று காலை வரை ஆனது. தீ ஏனைய கொள்கலன்களுக்கு பரவாதிருக்க இயந்திரங்களின் உதவியுடன் அவை அப்புறப்படுத்தப்படுகின்றன. கொள்கலன் ஒன்றின் உள்ளிருந்து மூண்ட தீ ஏனைய கொள்கலன்களுக்கும் பரவியது தொடக்க விசாரணையில் தெரியவந்தது. ஜோஹோ க்ளூவாங் கம்போங் ஸ்ரீ திமோரில் 4 யானைகள் கடந்த 1 தேதி இறந்து கிடந்தன. உள்ளுறுப்பு செயல் இழந்ததே அதற்கு காரணம் என ஜோஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன் சுன் விளக்கினார். ஆயினும் யானைகளின் உள்ளுறுப்பில் இரத்த கசிவு ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய யானைகளின் மாதிரி ஆய்வு கூடத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஜோஹோரின் ஜோஹோபாரு, மூவார் ஆகிய மாவட்டங்களில் கள்ள சூதாட்டத்தை முறியடிக்க நடத்தப்பட்ட சோதனையில் 35 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 மனைகளில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட சோதனையில் 20 முதல் 68 வயது வரையிலான 32 ஆடவரும் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். அங்கிருந்து சூதாட்ட உபகரணங்களும் 32,687 ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் M. குமார் தெரிவித்தார். கிளந்தான் தோபாலி கடல் பகுதியில் மீகாமன் உட்பட தாய்லாந்து மீனவர் 5 மரித்து மலேசியா கைது செய்தது. ஐயத்துக்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த அந்த படகை காவல் சுற்றுப்பணியில் இருந்த மரித்தி மலேசியா அதிகாரிகள் சோதனையிட்டதில் அவர்களிடம் முறையான ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்தது. 36 முதல் 55 வயது வரையிலான அவர்கள் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தொடங்கவிருக்கிறது மகா கண்காட்சி. இவ்வாண்டு செப்டம்பர் 11 முதல் 22ஆம் நாள் வரை நடைபெறவிருக்கும் அதனை காண 30 லட்சம் பார்வையாளர்கள் திரளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் சிர்டாங் மைப்ஸில் நடைபெறவிருக்கும் அந்த கண்காட்சி உலகளாய வேளாண் தொழில்நுட்ப பகிர்வு களமாக அமையும். அதில் உணவு பாதுகாப்பு துறையின் பின்னடைவு போன்ற கூறுகள் வலியுறுத்தப்படும். நூற்றாண்டை கடந்து பீடு நடை போடும் மகா கண்காட்சியில் இவ்வாண்டு சீனாவையும் தாய்லாந்தையும் சேர்ந்த உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கலந்து கொள்ளும். அதன் மூலம் அவற்றின் தொழில்நுட்பங்களையும் திறன்களையும் கற்றுக்கொள்ள இயலும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ லுக்மான் ஹக்கீம் அலி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, அதிக உற்பத்தி திறன் கொண்ட தொழில்நுட்பத்தின் பயன்பாடு போன்றவை இளைஞர்களை வேளாண் துறையில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றார் அவர். சிர்டாங்கில் மகா ஃபன் ரன் 2024 மற்றும் மடானி வேளாண் விற்பனையின் ஓராண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ லுக்மான் ஹக்கீம் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார்.
பெர்லிஸில் ராஹ்மா விற்பனை திட்டத்தின் கீழ் ஈட்டப்பெற்ற வருவாய் 21 லட்சம் ரிங்கெட்டை கடந்தது. இவ்வாண்டு தொடங்கியதில் இருந்து கடந்த மே மாதம் வரையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த கருணை திட்டத்தின் வழி அந்த மாநிலத்தில் உள்ள 55,000 பேர் பயனடைந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 77 ராஹ்மா விற்பனை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக பெர்லிஸ் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குநர் நோராசா ஜாப்பா குறிப்பிட்டார். அவற்றில் 46 நடமாடும் விற்பனை திட்டங்களும் அடங்கும் என்றார் அவர். 21 வணிக மனைகளிலும் 6 பொது இடங்களிலும் ராஹ்மா விற்பனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பெர்லிஸில் இதுவரை 23,40,000 ரிங்கிட் மதிப்பில் விற்பனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மடானி அரசின் ராஹ்மா விற்பனை திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு கடப்பாடு தெரிவித்துள்ளது. அதன் வழி இலக்கிடப்பட்டோர் பலர் நன்மை அடைவதை நோராசா ஜாப்பா சுட்டினார். ஜோஹரில் ஆறு மாசுபாடு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டில் 14 ஆறுகள் மாசடைந்த வேளை அது இவ்வாண்டு 9 குறைந்துள்ளதை ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியன் சுன் சுட்டினார். மாநில அரசு தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதன் வழி இந்த சிக்கலுக்கு முடிவு எட்டப்பட்டது. கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஜோஹோபர்சே திட்டத்தின் வழி ஸ்குடாய் மற்றும் திபராவ் ஆற்றிலிருந்து ஏறக்குறைய 300 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. அதோடு சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து பல செயலாக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுபோன்ற முனைப்பின் வழி கடந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்த 6 மாசுபாட்டை களைய முடிந்ததாக லிங் தியன் சுன் மேற்கோள் காட்டினார். வாழ வந்த இடத்திலும் வரமளிக்கும் தெய்வங்களை நம் முன்னோர்கள் மறக்கவில்லை. நூற்றாண்டுக்கு முன் மலேசியாவில் அவர்கள் வைத்த சிறு கோயில்கள் இன்று பெரிய ஆலயங்களாக வளர்ந்து நிற்கின்றன. இன்னமும் பல ஆலயங்களும் ஆன்மீக சமூக வளர்ச்சிக்காக தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. ஸ்லாங்கூர் தஞ்சோங் செப்பாட் தமான் காடோங்கில் தோற்றம் காண்கிறது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் முன்பு காடோங் தோட்டத்தில் அமைந்திருந்தது. மேம்பாட்டு நிறுவனத்துக்கு தோட்டம் விற்கப்பட்டுவிட்ட நிலையில் மாற்று நிலத்தில் புதிய ஆலயம் எழுப்பப்படவுள்ளது. அதற்கான கால்கோள் விழா இன்று பூமி பூசையுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. மாய்கா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் சிறப்பு விருந்தினராக அதில் கலந்து கொண்டார். கடந்த காலங்களில் இந்த வட்டாரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கிய இந்த மகா மாரியம்மன் ஆலயம் மக்களுடைய தோட்ட துண்டாடலில் இடம்பெயரப்பட்டு புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டு நீண்ட காலமாக புதிய ஆலயம் அமைப்பதற்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது வழக்கறிஞர் மனோகரன் மூலமாக அந்த நிலத்தினுடைய பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இங்கே வசிக்கின்ற ஏறக்குறைய 50 இந்திய குடும்பங்களுக்கு நிரந்தரமாக பட்டா வழங்கப்பட்டு அவர்கள் இங்கே இருந்து அவர்களுக்கு பரிபாலிக்கின்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் திரு மோகன் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்றிலிருந்து இந்த ஆலய கட்டுமான பணி தொடங்கி ஏறக்குறைய 2 ஆண்டு காலத்தில் அம்பாளுடைய அருளால் இந்த ஆலயம் மிகப்பெரிய சக்திமிக்க ஆலயமாக இந்த வட்டாரத்தில் விளங்கவிருக்கின்றது. உங்களால் ஆன பொருளுதவியை செய்து இந்த ஆலயம் கூடிய விரைவில் எழுவதற்கு துணை நிற்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மாய்காவுடைய தேசிய தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களிடமும் இதற்கான மனு சமர்ப்பிக்கப்படும். காடோங் தோட்டத்துக்கு முன்னாள் குடியிருப்பாளர்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் இன்றைய கால்கோள் விழாவில் திரளாக கலந்து கொண்டனர். எளியோரின் இன்பமே இறைவன் வாழும் ஆலயம். வாய்ப்பு கிட்டாதோர்க்கும் வசதியை ஏற்படுத்தி தருவது பேரின்பம். அவ்வகையில் வசதி குறைந்த சிறாரும் இளைஞர்களும் கோல்ஃப் விளையாட வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தது மலேசிய தெலுங்கு அறவாரியம். மலேசிய தெலுங்கு அறவாரியத்தின் ஏற்பாட்டில் நல்லெண்ண நட்பு முறை கோல்ஃப் போட்டி இன்று நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அதில் பங்கேற்றனர். அதன் மூலம் திரட்டப்பட்ட நிதி கொலகுபுபாரு வட்டாரத்தில் உள்ள ஹாஸ்டல் சூரியன் மைகீதா ஆதரவற்றோர் இல்லம், கர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியின் குருகுலம், கர்லிங் முதியோர் இல்லம் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக ஆதரவற்றோர் இல்லத்தைச் சேர்ந்த சிறாரும் கோல்ஃப் விளையாடி அனுபவம் பெற்றனர். என்ன சிறப்பானாக்கா அந்த இளைஞர்கள் அந்த பிள்ளைங்க அவங்க விளையாட ஆர்வம் காமிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னாக்கா ஒரு கோல்ஃப் ஒரு இந்தியர்கள் நல்லா விளையாண்டாங்க. அதாவது நம்ம இப்போ ரொம்ப ப்ரோவில் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் விளையாண்டாங்க. இன்றைக்கி லைக் ராமையா அவங்களாம் விளையாண்டுவாங்க. குணசேகரன், ராமையா, தென் அவங்களாம்.
ஸோ இன்றைக்கி வந்து என்னக்கா இந்த இளைஞர்களுக்கு வந்துட்டு அந்த முக்கியத்துவம் போயிருக்கு மாதிரி இளம் சேர்மன் அந்த இள சேர்மன் அவங்க கூட்டம் அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும். நான் பிள்ளைங்களை வந்து படிப்பு பார்க்குறாங்க, அவங்க ஹெல்த்தும் பார்த்துக்கிறாங்க, பாதுகாப்பு பார்த்துக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸும் பார்த்துக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் என்னாக்கா ரெண்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி கோல்ஃப்னாக்கா வந்துட்டு ஐஎன் சொல்லுவாங்க, எல்லாம் பெரிய பெரிய லெவலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த லெவல் இல்லை, அவங்க பிள்ளைங்களோட டேலண்ட் இருக்கா அவங்க விளையாடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஷோயிங் திஸ் வெரி குட். அந்த பிள்ளைங்க எப்பயும் வந்துட்டு முன்னுக்கு வரணுன்ட்டு நாங்கள் அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த கோல்ஃப்க்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்து அவங்கள முன்னுக்கு எடுத்தது உதவி பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணனை நிகர்த்து அவரின் உதவியாளர் டத்தோ அன்புமணி பாலன் சிறப்பு விருந்தினராக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்திய பாரம்பரியத்தை காக்கும் பொருட்டு இன்றைய நல்லென நட்பு முறை கோல்ஃப் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழை இலை உணவு பரிமாறப்பட்டது. Shopee 66 jualan fashion tengah tahun. Beli sekarang. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார். புதுடெல்லியில் உள்ள அதிபர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் அதற்கான நிகழ்ச்சிகள் இந்திய நேரப்படி இரவு 7:45 மணிக்கு தொடங்குகின்றன. மோடியின் 3ஆம் தவணை ஆளுகை இன்று அதிகாரப்படியாக தொடங்குவதுடன் புதிய அமைச்சரவை உறுப்பினர்களும் பதவியேற்கின்றனர். மோடியின் வழக்கரங்களான அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆகியோர் புதிய அமைச்சரவையில் தொடர்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாரதிய ஜனதா தலைவராக நீடிக்க அண்ணாமலை விருப்பம் கொண்டிருப்பதால் முருகன் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 293 தொகுதிகளில் வென்று மீண்டும் கூட்டணி ஆட்சியையே பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைகிறது. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார், சிவ்சேனா கட்சியைச் சேர்ந்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் மோடியின் புதிய அரசாங்கத்தின் முதன்மை தூண்களாக விளங்குகின்றனர். மன்னர் மீது அவதூறு கூறியதாக சுமத்தப்பெற்ற குற்றச்சாட்டை சந்திக்க தயார். மார்தட்டுகிறார் தாய்லாந்து மேனாள் பிரதமர் தக்சின் சினாவாட். அவரது சூளுரை அந்த தென்கிழக்காசிய நாட்டு அரசியல் வட்டார விவாத பொருள்கள் பட்டியலில் முதன்மை வகிக்கிறது. தம் தங்கை இங்லாக் ஷினாவாட்டின் ஆட்சியை ராணுவம் கலைக்க மன்னரின் அறிவுரை மன்றம் சதித்திட்டம் தீட்டியதாக 2015 கொரிய நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் தக்சின் குற்றஞ்சாட்டினார். அதனையடுத்து அவர் மீது மன்னரை அவமதித்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கணினியல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டையும் அவர் எதிர்நோக்கியுள்ளார். அந்த குற்றச்சாட்டு குறித்து கருத்துரைத்த அவர் தாம் எப்போதும் மன்னராட்சிக்கு வற்றாத விசுவாசம் கொண்டிருப்பதாக தெளிவுபடுத்தினார். மன்னர் மீது அவதூறு பரப்பிய 270 குற்றங்கள் அண்மைய ஆண்டுகளில் அந்த வெள்ளை யானை நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் மேனாள் பிரதமர் ஒருவர் சந்தித்துள்ள இந்த குற்றச்சாட்டு செயலாக்க தரப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குற்றம் மெய்ப்பிக்கப்படின் மன்னர் மீதான ஒவ்வொரு அவதூறுக்கும் அதிகபட்சமாக 15 ஆண்டு சிறை அவருக்கு விதிக்கப்படும். வரும் 18ஆம் நாள் அவர் தம் வழக்கறிஞர்களை சந்திக்கவிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு தாம் அஞ்சவில்லை எனவும் அதனை தாம் சந்திக்கவிருப்பதாகவும் தக்சின் சினாவாட் இதனூடே தெரிவித்தார். காசா முனையின் நிகழ்கால ஏடுகள் மக்களின் குருதி மையல் புனையப்படும் கதைகளின் தொகுப்பால் நிறைகின்றன. மத்திய காசாவின் அகதிகள் முகாமில் யூதப்படை தொடுத்த அண்மைய தாக்குதலில் 210 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய பிணையாளிகள் 4 அங்கிருந்து மீட்கப் பெற்றனர்.
நுசேராட் அகதிகள் முகாமில் யூதப்படை கட்டவிழ்த்த வன்முறையில் 400 பேர் காயமுற்றனர். அங்கு தொடுக்கப்பெற்ற தாக்குதலை அடுத்து இறுதி சொட்டு குருதி இருக்கும் வரை இஸ்ரேலை வேரறுக்கப் போவதாக ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெரிவித்தார். தலையே போனாலும் எதிர்களுக்கு தலை வணங்கப் போவதில்லை, கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவர்சே கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, தனிநாடு அடையாது துஞ்சுவதில்லை என அவர் முழக்கமிட்டார். அந்த முகாமின் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்ரேலிய படையின் ஆயுத முனைக்கு 94 பேர் இரையானார்கள். மற்றொரு நிலவரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலில் பொதுமக்கள் 2 பலியானார்கள். காசா முனையில் பாலஸ்தீன இஸ்ரேல் போர் மூண்டதிலிருந்து ஹமாஸின் தோழமை போராளி இயக்கமான ஹெஸ்புல்லா யூத படைக்கு குறிவைத்து தாக்கி வருகிறது. கடந்த சில வாரங்களாக தாக்குதல்கள் வலுத்த நிலையில் இரு தரப்புகளும் கடும் போரில் ஈடுபட்டுள்ளன. கயாம் எல்லை கிராமத்தில் வன்முறை தலைவிரித்துள்ளது. காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து தெற்கு லெபனானில் இதுகாரும் 458 பேரை இஸ்ரேலிய ராணுவம் கொன்றது. இந்தோனேசியா பொது பூப்பந்து போட்டி, அதில் தேசிய ஆடவர் இணையினர் மன் வெய்சாங், தி கைவுன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு அதிகமாகியுள்ளது. வெய்சாங் கைவுன் இணையினர் சபா கரியாமன் குத்தாமா, முகமது ரெசா பலேவி இஸ்ஃபஹானி இணையை வீழ்த்தி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். முதல் செட்டில் 29க்கு 27 என்ற புள்ளிகளில் தேசிய அணி வெற்றியை கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது செட்டில் 21க்கு 13 என ஆட்டத்தை நிறைவு செய்தனர். உலகத்தர வரிசையில் 20வது இடத்தில் உள்ள இணையினர் இன்றைய இறுதி ஆட்டத்தில் சீனாவின் லியாங் வெய்கிங் வாங் சாங் இணையை எதிர்கொள்வர். இதற்கிடையில் தேசிய கலப்பு இரட்டையர் தன் கென்மிங் லை பெங்ஜி அரையிறுதி ஆட்டத்தில் கடும் சவாலை எதிர்கொண்டனர். அவர்கள் சீனாவின் ஜியாங் ஜென்பாங் வெய் யாசின் இணையினரிடம் 16க்கு 21, 18க்கு 21 என தோல்வியை தழுவினர். இறுதிப் போட்டியில் சீனாவின் ஜியாங் ஜென்பாங் வெய் யாசின் உலகத்தர வரிசையில் முதலிடத்தில் உள்ள ஜெங் ஜி வெய் ஹுவாங் யாங் ஜியாங் இணையை சந்திக்க உள்ளனர். 2024 ஆசிய ரக்பி வெற்றியாளர் கிண்ணம் பிரீமியர் பிரிவு ஆட்டத்தில் நடப்பு வெற்றியாளரான ஹாங்காங்கிடம் தேசிய அணி 6க்கு 70 என வெற்றியை பறிகொடுத்தது. தேசிய அணி தொடர்ந்து 2வது முறையாக கடும் தோல்வியை சந்தித்தது. அடுத்த பருவத்தில் துபாயில் ஜூன் 21ஆம் நாள் நடைபெறும் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு சிற்றரசு அணியை வென்றால் மட்டுமே தேசிய அணி இப்போட்டியில் அங்கம் வகிக்க முடியும். எதிரணியினரோடு ஒப்பிடும்போது நாட்டின் வீரர்களின் உடல் வலிமை குன்றி காணப்படுகிறது. அதுவே இந்த தோல்விக்கு காரணம் என தேசிய பயிற்றுனரான முகமது ஃபரிஸ் ஷாஜ்வான் அபுபாக்கா கூறினார். இதற்கிடையில் தென்கொரியாவுக்கு எதிரான முந்தைய ஆட்டத்தை காட்டிலும் தேசிய அணியின் ஆட்டத்தின் தரம் மேம்பட்டுள்ளதாக அணியின் தலைவர் முகமது நஷருடின் இஸ்மாயில் தெரிவித்தார். உலக நீதி, விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். தம்மிடம் அதிக குறைகள் உடையோரே பிறரை புறம் கூறுவர். தம்மிடம் உள்ள எதிர்மறை குணங்களை கண்டறிந்து களைந்து வாழ்வில் மேம்பட வேண்டுமே அன்றி பிறரின் முதுகை பார்க்காதீர் என வாழ்க்கை பாடம் புகட்டுகிறார் புலவர் உலகநாதனார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.